Hello students, let's continue with civil procedure code. This is lecture 11. Last lecture we saw what is meant by plaint under order 7. Brief பார்த்தோம் என்னென்ன டாப் ஆர்டர் 7ல என்னென்ன இருக்குது plaintல என்னென்ன இருக்கணும் அப்படின்றது. So இந்த லெக்சரும் ஆர்டர் 7 பத்தியே தான் in detail we are going to see including the case laws. So order 7, as I said before, it deals with plaint. தமிழ்ல வழக்குரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளெயிண்ட் அண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் சேர்ந்தது தான் வந்துட்டு ப்ளீடிங். ஓகேவா? ஆர்டர் 7 அண்ட் ஆர்டர் 8 சேர்ந்தது தான் ஆர்டர் 6. இந்த பிளெயிண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தி பர்சன் ஹூ ஃபைல்ஸ் தி கேஸ் வில் பி நோன் அஸ் பிளெயின்டிவ் சிவில் ப்ரொசீடிங்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த பிளெயிண்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தி வெர்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் தி பிளெயின்டிவ் சைட். ஓகே, இதுல ரூல் 1 நிறைய ரூல்ஸ் இருக்கு. இதுல ஒவ்வொரு ரூலா நம்ம என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரூல் 1, particulars to be contained in plaint. ஸோ plaint அப்படின்றதுனா என்னன்னு தெரியும். Plaintiff will be instituting the suit by filing plaint அப்படின்றது. ஸோ what are all the particulars to be included in plaint அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். The plaint shall contain the following particulars: the name of the court in which the suit is brought. அதாவது ஒரு கேஸ் ஒரு ஃபைல் பண்றோம் அப்படின்னா அந்த நீதிமன்றத்தோட பேரு, அதாவது எந்த கோர்ட்ல ஃபைல் பண்றோம், whether we are filing it in district municipal court or sub court or district court or whichever court we are filing, that name of the court should be there in the plaint. Okay, along with the district. Suppose if we are filing in district municipal court Kanchipuram, we'll be naming it as such, and if we are filing it in district municipal court Tiruvallur, we'll be naming as such. Okay, the next one is the name, description and place of residence of the plaintiff. So ஒரு plaintiff அதாவது வாதியோட பேரு, அவங்களோட டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் அவங்களோட வசிக்கிற இடம். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா நிறைய எக்ஸ் இருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்ரீனிவாசன்ற பேர்ல நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பார்ட்டிய ஸ்பெசிபிக்கா எப்படி டிஸ்கிரைப் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் சன் ஆஃப் மகாதேவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு ஐடென்டிபிகேஷன். அதே மாதிரி அவங்களோட அட்ரஸ், இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி தான் பிளெயிண்ட்ல இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு தி நேம், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆஃப் தி டிஃபெண்டன்ட் so far as they can be ascertained. எப்படி வந்து வாதியோட அட்ரஸ், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ரெசிடென்ஸ் பத்தி சொல்றோமோ, அட்ரஸ் பத்தி சொல்றோமோ, அதே மாதிரி டிஃபெண்டன்ட் பிரதிவாதியோட நேம், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் should be given in the plaint. Okay, so இப்போ வந்துட்டு ஒரு கேஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா there will be it need not be that only one defendant and one plaintiff will be there. So எவ்வளவு plaintiff இருக்காங்க, எவ்வளவு defendant இருக்காங்களோ அவங்களோட டீடைல்ஸ் இருக்கும். For example, if we have if we have nearly 3 plaintiffs in this case அப்படின்னா, so the first plaintiff is Mr. so and so, son of so and so, aged about 36 years, residing at so and so address. Okay, next the second plaintiff is same thing, அதே மாதிரி the third plaintiff is so and so அப்படின்னு சொல்லிட்டு வரும். Similarly, defendants அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டிஃபெண்டன்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டிஃபெண்டன்ஸும் இதே மாதிரி the first defendant is so and so, aged about, son of இல்லைன்னா wife of, aged about, residing at அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ வயதும் ரிலீஜியனை பத்தியும் வந்துட்டு ஜெனரலா நோட் பண்ணியிருப்பாங்க எல்லா பிளேஸ்லயுமே. ஓகேவா? ரிலீஜியன் வந்துட்டு இட்ஸ் நாட் நெசசரி, பட் எல்லா இடத்துலயும் இட்ஸ் பீயிங் யூஸ்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா where the plaintiff or the defendant is a minor or a person of unsound mind, a statement to that effect. அதாவது வாதி அல்லது பிரதிவாதி இளவராக, அதாவது மைனரா இருக்கிறாங்க அப்படின்னா, இல்லைன்னா வந்துட்டு பித்தராக லுனாட்டிக்கா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட அதை பத்தின விஷயத்த சொல்லிருக்கோம். இப்போ மைனர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டி, ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, ஸோ ஒய்ஃப் அவங்களோட மைனர் சைல்டு, மைனர் சன் இருக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிளெயின்டிஃப் யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த லேடி, அந்த விடோவோட பேரு வந்துடும். ஓகேங்களா? செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த சன்னோட பேர், மைனர் சன்னோட பேர் வந்துட்டு ஸோ XYZ மைனர் பிராக்கெட்ல வந்துட்டு மைனர் ரெப்ரசன்டட் பை கார்டியன், மதர், ஃபர்ஸ்ட் பிளெயின்டிஃப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? ஸோ அவங்க இதே வந்து அன்சவுண்ட் மைண்டுக்கும் அதே தான்.
ஸோ மைனராக இருந்தாலும் சரி அன்சவுண்ட் மைண்டாக இருந்தாலும் சரி they cannot represent their case. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர்ல அவங்களோட நேச்சுரல் கார்டியனோ இல்லை யாரோ அப்பாயிண்டட் பை கோர்ட்டோ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மூலியமா ஏதாவது ஒரு கார்டியன் இருக்காங்கன்னா அவங்களோட வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க மைனர் அன்சவுண்ட் மைண்ட் அப்படின்றத வந்துட்டு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடணும் கோர்ட்டுக்கு. ஓகே, அண்ட் so person is representing that minor or unsound mind அப்படின்றதையும் இன்ஃபார்ம் பண்ணிடணும். நெக்ஸ்ட், தி ஃபேக்ட் கான்ஸ்டிடியூட்டிங் தி காஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் when it arose. அதாவது ஒரு கேஸ் உருவாகுது அப்படின்னா எந்த இடத்த பிரச்சனை தொடங்குது, எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்ற பொருண்மைகளையும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஒரு பிசினஸ் நடந்திருக்கு, பிசினஸோட டிரான்சாக்ஷன்ல டிஸ்பியூட் இருக்குது. ஓகே, அமௌண்ட் வர வேண்டியது அமௌண்ட் வரல, இதுதான் டிஸ்பியூட் அப்படின்னா ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன் நடந்து தி அமௌண்ட் வாஸ் டினைட் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா, அதை தான் வந்துட்டு காஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவோம். ஸோ இதை பத்தின ஃபேக்ட்ஸ் ஃபுல்லா நம்ம இன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்கணும் ஃபேக்ட்ஸ் கண்டென்ட்ல, பிளெயின்டோட கண்டென்ட்ல. தி ஃபேக்ட்ஸ் ஷோயிங் தட் தி கோர்ட் ஹேஸ் ஜூரிஸ்டிக்ஷன். அதாவது ஒரு கோர்ட்டுக்கு கேஸ் நம்ம ஃபைல் பண்றோம் அப்படின்னா முதல்ல கோர்ட்டுக்கு நம்ம தெரியப்படுத்தணும், இந்த கோர்ட்டுக்கு திஸ் கோர்ட் ஹேஸ் பவர் டு என்டர்டெயின் திஸ் கேஸ், ஹியர் திஸ் கேஸ் அப்படின்றத கோர்ட்டுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். பிகாஸ் கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜுக்கு தெரியாது அந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குது, இல்லைன்னா சப்ஜெக்ட் மேட்டர் எது தொடர்புடையது, அதெல்லாம் முதல்ல தெரியாது. ஸோ அதெல்லாம் சம்பந்தப்பட்டதுதான் இந்த கோர்ட்டுக்கு பவர் இருக்குன்றத நம்ம முதல்ல சொல்லியே வந்துட்டு ஜூரிஸ்டிக்ஷனை காமிச்சிடணும் பிளைன்ட்ல. இப்போ நம்ம வந்துட்டு ஜென்ரலா இப்ப ஜூரிஸ்டிக்ஷன்லயே நம்ம பார்த்துட்டோம். ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத ஒரு கேஸ் ஃபைல் பண்றோம்னா, ஜூரிஸ்டிக்ஷன் டிஸ்பியூட் பண்றாங்கன்னா there are chances that the case will get dismissed இல்லையா. ஸோ ஃபர்ஸ்டே வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல அப்படின்றது ஆயிடுச்சுன்னா கேஸ் டிஸ்மிஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா வித்ட்ரா ஆகி வேற இடத்துல போகலாம், அதுக்குள்ள நிறைய விஷயங்களை டிபெண்டன்ஸ் தரப்புல இருந்து செஞ்சுக்க முடியும். ஸோ in order to avoid all those things, plaintiff has to convince the court, prove the court that the court has jurisdiction. All these things should be mentioned in the plaintiff. Next one is the relief which the plaintiff claims. Okay, generally the plaint will be divided into 3 parts. First one is cause title. Okay, the title of the case, எந்த கோர்ட்ல ஃபைல் பண்றாங்க, அதே மாதிரி வந்து என்னென்ன யார் யார் பார்ட்டிஸ் அப்படின்றது, ஓகே என்ன கேஸ் நம்பர் அப்படின்றதெல்லாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டென்ட், வாட் இஸ் தி ஃபேக்ட் ஆஃப் தி கேஸ் அண்ட் வாட் இஸ் தி டிஸ்பியூட் அப்படின்றது. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா வாட் இஸ் தி ரிலீஃப் பீயிங் சார்ட் அவுட். ஓகே, முதல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைட்டில் ஆஃப் தி கேஸ், எந்த வழக்கு நீதிமன்றத்துல கேஸ் ஃபைல் பண்றாங்க, என்ன அந்த கேஸோட நம்பர் அப்படின்றதுலாம், பார்ட்டிஸ் யாருன்றதுலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த வழக்குரையோட வாதுரையோட கண்டென்ட், யார் யார் இருக்கிறாங்க, என்ன பிரச்சனை வந்தது அப்படின்ற விஷயங்கள், அதற்கான பொருண்மைகள். தேர்ட் பார்ட் பாத்தீங்கன்னா பிரேயர், என்ன வந்துட்டு கோர்ட் கிட்ட இருந்து ரிலீஃப் எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத தான் வந்துட்டு சொல்றோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த பார்ட்ல சொல்லிருக்காங்க, ரிலீஃப் விச் தி பிளைன்டிஃப் கிளைம்ஸ். ஸோ இந்த ரிலீஃப் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த ரெமடி, நம்ம கோர்ட் கிட்ட இருந்து என்ன ரிலீஃப் நம்ம எதிர்பார்க்கணுமோ இட் ஷுட் பி சர்டைன். ஓகே, நிலையானதா இருக்கணும், அது வந்துட்டு சும்மா this or that அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. It should be specific. Okay, next, where the plaintiff has allowed a set off or relinquished a portion of his claim. Suppose இப்போ வந்துட்டு ஒரு 50,000 rupees இருக்குது அப்படின்னா 50,000 rupees 30,000 rupees கொடுத்தா ஓகே, 20,000 ஆல்ரெடி given, இல்லைன்னா வந்து 20,000 எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா all these facts should be included in the plaint. அதாவது வாதி எதிர்வாதத்தை அனுமதி இருக்கிற போது அல்லது அவருடைய உரிமை கோரிக்கையின் ஒரு பகுதியை விட்டு விடுகிற போது அவ்வாறு அனுமதிக்கப்பட்ட அல்லது விட்டுவிடப்பட்ட தொகையை குறிப்பிடுதல் வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா a statement of the value of the subject matter of the suit. So subject matter அப்படின்றது இங்க எதுவா வேணா இருக்கலாம். ஓகே, ரெக்கவரி ஆஃப் பொசஷனா இருக்கலாம், ரெக்கவரி ஆஃப் மணியா இருக்கலாம், ஒரு டைட்டில் டீடா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு டெஃபமேஷன் சூட்டா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஸோ இந்த கேஸோட ஒர்க் என்ன அப்படின்றத பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு பேராகிராஃப் நம்ம வந்து கொடுக்கணும். அதாவது இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒர்க் இவ்வளோ, இல்லைன்னா இந்த டிஃபமேஷன் சூட்டுக்கான காம்பன்சேஷன் நான் இவ்வளோ கிளைம் பண்றேன், டேமேஜஸ் இவ்வளோ கிளைம் பண்றேன், இல்லைன்னா வந்துட்டு என்னோட ரெண்ட் வந்து இவ்வளோ டியூ இருக்குது, இல்லைன்னா ப்ராமிசரி நோட் படி கடனுறுதி சீட்டு படி எனக்கு இவ்வளோ கொடுக்கப்பட வேண்டியது இருக்கு வட்டியோடு சேர்த்து அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ அதை பத்தின வேல்யூவேஷன் அந்த கண்டென்ட்ல இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே கண்டிப்பா பிளெயின்ல இருக்கணும். ஏன்னா இது எல்லாத்தையுமே சேர்த்தா மட்டும்தான் இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ ஃபுல் கண்டென்ட்.
இல்ல அப்படின்னா ஏதாவது ஒண்ணு லாக்யூனே இருக்குதுன்னா தி பர்பஸ் வில் நாட் பி சர்வ்ட். பாத்துக்கோங்க, இப்ப பிளைண்டிஃபோட நேம் இல்ல அப்படின்னா யார் கேஸ் போட்டிருக்கா அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிஞ்சிருக்காது. ஆப்பனன்ட் பார்ட்டி யாருன்னு தெரியணும்னா டிபெண்டன்ஸோட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் வேணும். அதே மாதிரி என்ன கேஸ் அப்படின்றது தெரியும்னா காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கணும். என்ன ரிலீஃப் கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிளைம் அந்த ப்ரேயர் க்ளாஸ் ப்ராப்பரா இருக்கணும். அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இந்த சூட்டை வேல்யூ பண்றாங்கன்றதுக்கு வேல்யூவேஷன் பத்தி இருக்கும். ஸோ ஆல் தீஸ் எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்டர் திஸ் பிளைண்ட். என்னென்ன பர்டிகுலர் சொன்னோமே எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானதுதான். ஸோ ஒரு ஜட்மெண்ட்ஸ் பார்க்கலாம் கொஞ்சம். இந்த ரூலை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா எவிடன்ஸை பத்தி எதையுமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வெறும் என்ன ஃபேக்ட்ஸ் இருக்கோ, பொருண்மைகள் என்னவோ அதை பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்க வேண்டியது. ஸோ இன் தி பிளைண்ட் we need not tell anything about the evidence or about any other argumentative points. It's enough that if we state mere facts, and the court expects only the mere facts in the plaintiff. Okay, other things will be taken care of while conducting trial and argument. மற்ற விஷயங்கள்லாம் வந்து கேஸ விசாரிக்கும் போது, அதாவது ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா விசாரணை, அப்போ வந்து பாத்துப்பாங்க. ஸோ பிளைண்ட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பொருண்மை, ஒரு வழக்கோட பொருண்மை மட்டும் தான் தேவை. ஃபேக்ட் ஆஃப் தி கேஸ் ஒன்லி இஸ் நீடட். ஓகே, இட் இஸ் நாட் நெசசரி ஃபார் ஹிம் டு ரிசைட் தி லா. சட்டம் என்ன சொல்லுதோ அதை பத்தி அதுல இன்ஃபார்ம் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் he must plead all those facts which are within his special knowledge. So it is the duty of the plaintiff to tell whatever he knew about the particular case. He should not suppress any facts pertaining to the subject matter or the particular dispute. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிடணும். எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கவோ இல்லைன்னா மறைக்க கூடாது. அதுதான். ஸோ கேஸ்ல பார்க்கலாம். நீலாவதி வர்சஸ் நட்ராஜன் 1980 கேஸ் இது. It is settled the law that the question of court fee must be considered in the light of all material allegations contained in the plaintiff. ஒரு கேஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கேஸ்ல இருக்கிற எல்லா மெட்டீரியல் அலிகேஷன்ஸ் தொடர்பா, அதாவது ஒரு ப்ராமிசரி நோட்டோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு செக் இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் கோர்ட் ஃபீஸ், அதை வேல்யூ பண்ணி கோர்ட் ஃபீ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத இதுல சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஆஃப் உத்தர் பிரதேஷ் வர்சஸ் சத்யநாராயண் 1970 case இது. A particular ground was not mentioned in the plaint. The validity of the notice was challenged. It is not necessary that legal ground of challenge should have been stated in the plaint. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் விஷயத்த வந்துட்டு பிளைண்ட்ல சொல்லாம விட்டுடுறாங்க. அந்த நோட்டீஸ் சரியானதா இல்லையா அப்படின்றத சேலஞ்ச் பண்றாங்க. ஓகேங்களா, அந்த விஷயத்த பத்தி சொல்லல. ஸோ இப்போ கோர்ட்ல என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is not necessary that legal ground of challenge should have been stated in the plaint. It's not necessary that everything should be stated in the plaint. Every ground, legal ground, on what basis it is being challenged அப்படின்றத சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ஸ் மட்டும் இருந்தா போதும். on what basis it is being challenged அப்படின்றத சொல்லப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து குரெல்லா NDV பாஸ்கர ராவ் வர்சஸ் கல்லா ஜேகம்மா 2008 கேஸ் இது. The averments in the plaint should be read as a whole. Okay, so இப்போ averments அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ், அதுல இருக்க கண்டென்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு முழுசா அப்படியே தான் பிளைண்டா கன்சிடர் பண்ணும். பிளைண்ட்ல இருக்கிறத மொத்தத்தையுமே கன்சிடர் பண்ணி தவிர பாதி பிளைண்ட்டை எடுத்துக்கிட்டு பாதி பார்ட்டை வந்துட்டு ரிஜெக்ட் பண்றது அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ ஒன்ஸ் இஃப் பிளைண்ட் இஸ் ஃபைல்ட் இட் ஷுட் பி கன்சிடர்ட் அஸ் அ ஹோல். ஓகே, ஒரு பார்ட்டை மட்டும் பார்த்துட்டு அதுக்கான அர்த்தத்தை எடுத்துக்க கூடாது. ஏன்னா அது இப்போ வந்து ஒரு 20 பேராகிராஃப்ஸ் இருக்குன்னா 8th பேராகிராஃபோட கண்டினியூஷனோ இல்லைன்னா வந்துட்டு ரெலவன்சி ஏதாவது ஒரு 10th பேராகிராஃப்லயோ இல்லைன்னா 12th பேராகிராஃப்லயோ இருக்கும். ஸோ 8th பேராகிராஃப் மட்டும் நம்ம பார்த்துட்டு அப்படியே கன்சிடர் பண்ணோம்னா இட் வில் நாட் பி கிவிங் அஸ் தி ப்ராப்பர் மீனிங். ஸோ தி என்டையர் பிளைண்ட் ஷுட் பி கன்சிடர்ட் அஸ் அ ஹோல் டாக்குமெண்ட். ஓகே, ஒரே டாக்குமெண்ட் ஹோல் டாக்குமெண்டா படிச்சாதான் பிளைண்ட்டை நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும். ஸோ இட் ஷுட் பி கன்சிடர்ட் அஸ் தி ஹோல் டாக்குமெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பைஜெயந்தி நந்தா வர்சஸ் ஜெகநாத் மகாபிரபு 2014 கேஸ் இது. இதுல plaint is not a public document within the meaning of section 74 of the Evidence Act, and therefore the same cannot be admitted into evidence and marked as exhibit without proving the contents thereof. அதாவது ஒரு பிளைண்ட் நம்ம ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக அந்த பிளைண்ட்டை மட்டுமே ஒரு டாக்குமெண்டா நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. பாத்துக்கோங்க, ஜட்ஜ்மெண்ட் கேன் பி கன்சிடர் as a டாக்குமெண்ட். ஓகேவா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, ஒரு கோர்ட் ஒரு
கேஸோட தீர்ப்பு இல்லைன்னா ஆர்டர் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு டாக்குமெண்டா கன்சிடர் பண்ண முடியுமே தவிர ஒரு பிளைண்ட்டை வந்துட்டு மியர் ஃபைலிங் ஆஃப் தி பிளைண்ட் வில் நாட் பிகம் அ டாக்குமெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பிளைண்ட்ல ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா உண்மைதான் இல்லைன்னா பொய் அப்படின்றது எப்படி தெரியும்? ஜட்ஜ்மெண்ட் வரதை பத்தி தான் தெரியும், வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ பிளைண்ட்ல சொல்லியிருந்தா உண்மையா இல்லையான்றது எப்போ நமக்கு கன்ஃபார்ம் ஆகும்னா ஜட்ஜ்மெண்ட் போது தான் கன்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ மியர் பிளைண்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை ஒரு டாக்குமெண்டா எந்த கோர்ட்லயும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. Plaint may be admissible in proof of fact that a particular suit was brought by a particular person against someone on a particular allegation, but it cannot be admissible to prove the correctness of a statement contained therein unless it is proved by direct evidence or by secondary evidence as provided in the Evidence Act. பிளைண்ட்டை வந்து எப்போ ஒரு ப்ரூஃபா அட்மிட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா so and so person இப்போ வந்துட்டு எக்ஸ் வந்து ஒய் பேர்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. எக்ஸ் ஹஸ் ஃபைல்ட் அ கேஸ் அகெயின்ஸ்ட் ஒய் அப்படின்னா இதை ப்ரூவ் பண்ண முடியாது. அதாவது பாருங்க, எக்ஸ் ஹஸ் ஃபைல்ட் அ கேஸ் அகெயின்ஸ்ட் ஒய் பேஸ்ட் ஆன் சர்டன் அலிகேஷன்ஸ். திஸ் இஸ் தி ப்ரூஃப். ஏன்னா எக்ஸ் ஃபைல் பண்ண பிளைண்ட்டை காமிச்சு எக்ஸ் வந்துட்டு ஒய் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு ஆன் பேஸ்ட் ஆன் ஒரு செக் பவுன்ஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு ரெக்கவரி ஆஃப் மணியா இருக்கலாம், ஏதோ ஒரு கேஸ்க்காக ஃபைல் பண்ணிருக்காங்க பாருங்க. அப்படி ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்றதுக்கு பிளைண்ட் கேன் பி யூஸ்ட். ஓகேவா? ஆனா அதுல இருக்க கண்டென்ட் உண்மையானதுதான் அப்படின்றத டைரக்டா ப்ரூவ் பண்ண முடியாது unless we have any other direct evidence or by secondary evidence. ஓகே, இதுதான் வந்து இந்த பைஜெயந்தி நந்தா கேஸ்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஷ்டிரிய இஸ்பத் நிகம் லிமிடெட் வர்சஸ் பிரத்யுஷா ரிசோர்சஸ் அண்ட் இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட் 2016 கேஸ். Cause of action arises when real dispute arises, that is when one party asserts and other party denies any right. Okay, ஒரு கேஸ் அப்படின்றது எப்போ காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றது எப்போ உருவாகுது, வழக்கு மூலம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா A claims that B has borrowed 1 lakh rupees whereas B denies it. ஓகேவா? சோ இப்போ வந்துட்டு A அப்படின்றதுல B என்கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது B அதை மறுக்கிறாருன்னா அங்கதான் வந்து வழக்கின் மூலம் உருவாகுது. ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். A is telling that B has borrowed money. If B accepts, there won't be any case. There won't be any dispute. Is it not? Okay. Only as because B refuses to admit borrowing the money, it becomes a cause of action. It becomes a dispute. இல்லையா? B வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, ஆமா நான் 1 லட்சம் ரூபாய் வாங்கினேன் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா அங்க வழக்குக்கான ஒரு மூலமே கிடையாது, வழக்கே இருக்க போறது இல்லை, ஒரு டிஸ்பியூட்டே இருக்க போறது இல்லை, இல்லைங்களா? அவர் வந்து அதை மறுக்கிறாரு அப்படின்றதுனால அங்க ஒரு வழக்கின் மூலம் உருவாகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரூல் 2. இது வந்து மணி சூட் சம்பந்தப்பட்டது, அதாவது பணம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஒரு தொடர்பானது. Where the plaintiff seeks the recovery of money, the plaintiff shall state the precise amount claimed. ஓகே, ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா வாதி பணத்தை திரும்பி பெறுவதற்காக தாக்கல் செய்திடும் வழக்குரையில் தொகையை துல்லியமாக குறிப்பிடுதல் வேண்டும். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு 50,000 rupees கொடுத்துருக்காங்க, இல்ல 1 lakh rupees கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேங்களா? இப்போ அதோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 1%, அதாவது 12%, 24% அப்படின்னு கால்குலேட் பண்றாங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா தனியா கால்குலேஷன் போட்டு மொத்த அமௌண்ட் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த தேதியில இருந்து இந்த தேதி வரைக்கும் கணக்கு எடுத்துக்கிட்டு, அதாவது தி இன்ட்ரெஸ்ட் வாஸ் கால்குலேட்டட் ஃப்ரம் திஸ் டேட் டு திஸ் டேட் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸோட பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் சேர்த்து எவ்வளவு கிளைம் பண்றோமோ அதை பார்த்தீங்கன்னா precise amount should be mentioned in the plaint. Okay, but where the plaintiff sues for mean profit or for an amount which will be found due to him on taking unsettled accounts between him and the defendant, or for movables in the possession of the defendant, or for debts of which the value he cannot, after the exercise of reasonable diligence, estimate, the plaintiff shall state approximately the amount or value sued for. தமிழ்ல, ஆனால் வாதி இடைக்கால வருமானத்திற்காக அல்லது அவருக்கும் பிரதிவாதிக்கும் இடையே தீர்மானிக்கப்படாத கணக்குகளை சரிபார்ப்பதன் பேரில் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டியதாக காணப்படுகிற ஒரு தொகைக்காக அல்லது பிரதிவாதியின் வசத்தில் உள்ள அசையும் சொத்துக்களுக்காக அல்லது நியாயமான வட்டியை செலுத்திய பிறகு அவரால் பெருமானத்தை மதிப்பிட முடியாத கடன்களுக்காக வாதி வழக்கிடும் போது வழக்கிட்டுள்ள தொகை அல்லது மதிப்பை உத்தேசமாக வழக்குரையில் உரைத்தல் வேண்டும். ஓகே,
இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ப்ரிசைஸ் அமௌண்ட் சொல்ல முடியறது எங்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா when amount is definite. ஓகேவா, இந்த அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபல் இருக்கு, இந்த அமௌண்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னைக்கு டேட்ல இருந்து என்னைக்கு டேட் வரைக்கும். ஓகேவா, பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் from which date it has been calculated, from which to which date, and the rate of interest, everything will be coming in the first part of this rule. In the second part of the rule, when the question is regarding mean profits or any tenancy or rent, or when it is regarding any movables, ஒரு வாடகை பத்தியோ இல்லைன்னா ஒரு அசையும் சொத்துக்கள் பத்தி கிட்ட வர இடைக்கால வருமானம் பத்தியோ, at those times the amount cannot be made certain. இவ்வளோ amount அப்படின்றத கண்டிப்பா ஸ்பெசிபிக்கா நம்மளால சொல்ல முடியாது. So at that time when the plaintiff is not able to calculate the precise amount, he can always go with approximate amount in case of the situations that has been mentioned in the rule 2. So இதுல amendment என்னன்னு பாத்தீங்கன்னா, amendment for commercial dispute of a specified value. In the இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 2A, இது வந்து ரூல் 2 இல்லையா, ரூல் 2A அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வராங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் டீல்ஸ் அபவுட் தி இன்ட்ரெஸ்ட். ஒரு வந்து பிரின்சிபல் இருக்கு அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து பத்தி சொல்லும் போது என்னென்னலாம் இங்க இருக்கணும் அப்படின்றது. Where the plaintiff seeks interest, the plaintiff shall contain a statement to that effect along with the details set out under sub rules 2 and 3. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் பத்தி நம்ம சொல்றோம்னா என்னென்ன டீடைல்ஸ் இன்ட்ரெஸ்ட பத்தி எல்லாம் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ இது வந்து சப் ரூல் 2 சப் ரூல் 3ல அதை பத்திட்டு ஃபுல் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க. Again I will read it. Where the plaintiff seeks interest, the plaintiff shall state whether the plaintiff is seeking interest in relation to a commercial transaction within the meaning of section 34, and furthermore, if the plaintiff is doing so under the terms of a contract or under an act, in which case the act is to be specified in the plain or on some other basis, and shall state the basis of that. அதாவது for what purpose the amount is being calculated, for what purpose the interest is being given இல்லைன்னா claimed அப்படின்றலாம். ஒரு கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் இருக்கலாம், ஒரு லோன் பர்பஸ்க்காக வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஒரு மார்ட்கேஜ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா, ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் ஷுட் பி இன்க்ளூடட் இன் தி plaintiff. Sub rule 3 of rule 2 is pleadings shall also state the rate at which interest is claimed. நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ண அதே விஷயங்கள் தான். என்ன சதவீத வட்டி வந்துட்டு கேட்கிறாங்க அப்படின்றத பத்தி நம்ம சொல்லணும். ஜென்ரலா பெர்மிசிபிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா 24%, அதாவது 24% பெர் இயர், அதாவது 2% பெர் மந்த், அதுதான் வந்துட்டு அக்செப்ட் பண்றது. ஓகே, ஸோ அதுக்கு மேல போச்சுன்னா கோர்ட் ஜென்ரலா அது வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இட்ஸ் இல்லீகல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த 24% முழுசா கொடுப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. 16%, 18%, 12% மாதிரி தான் கோர்ட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ஆர்டர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து தி டேட் ஃப்ரம் விச் இட் இஸ் கிளைம்ட் and the date to which it is calculated. என்னையில இருந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்க, என்னை வரைக்கும் கால்குலேட் பண்றாங்க அப்படின்றது. The total amount of interest claimed to the date of calculation. So என்னை தேதி வரைக்கும் கால்குலேட் பண்ணாங்களோ அதோட டோட்டல் அமௌண்ட், and the daily rate at which interest accrues after that date. சப்போஸ் அந்த டேட் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்றோம்னா இதுக்கப்புறம் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது வந்து சேரும் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்பாங்க. This rule was amended in order to indicate as to what should be done where the suit is for movable property in the possession of the defendant or for debt of which the value cannot be estimated. இது ஸ்பெசிஃபிக்கா இந்த அமெண்ட்மெண்ட் எதுக்காக கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ மூவபிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு காரோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு ட்ரக்கோ வந்து நம்ம டிஃபெண்டன்ட் கிட்ட கொடுத்து வச்சுக்கோம், அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து மீன் ப்ராஃபிட்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து எத்தனை நாளுக்குள்ள அவங்க கொடுப்பாங்க, இல்லை எத்தனை நாளைக்கு வந்துட்டு அவங்க யூஸ் பண்றாங்க, நம்ம கிட்ட கொடுத்தா வச்சிருக்காங்க, அந்த அமௌண்ட் என்ன அப்படின்றது we cannot be very certain. ஓகே, ஸோ அந்த ரீசன்காக ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் அப்படின்றது தான் நம்ம போட முடியும். It has been made clear that in such a case the plaintiff shall state the approximate amount or value of the movable property or debt as the case may be. In suit for the recovery of money, the plaintiff should state the amount claimed precisely. இப்போ வந்து ரெக்கவரி ஆஃப் மணி அப்படின்னா, இப்போ வந்து நான் இந்த அமெண்ட்மெண்ட்டே எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, only in case of mean profits or where the amount cannot be calculated precisely. ஓகே, எந்த இடத்துல வந்துட்டு அமௌண்ட்டை ப்ரிசைஸா கால்குலேட் பண்ண முடியாதோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் இந்த அமெண்ட்மெண்ட் வருமே தவிர எல்லா இடத்துலயும் கிடையாது. ரெக்கவரி ஆஃப் மணி, அதாவது பணம் சம்பந்தமான பணத்தை கொடுத்துட்டு திருப்பி வாங்குறாங்க அப்படின்னா at that time இல்ல in that case
the amount should be specific. ஓகேவா? ஒரு 50,000 கிட்ட கொடுக்க வேண்டியது இருக்கு, ஒரு 60,000 வரைக்கும் இல்லனா might be around 60,000 அப்படின்ற இதெல்லாம் connotations கொடுக்க கூடாது. The exact amount to be paid is 50,000 towards principal and so and so amount towards interest in total அப்படின்ற மாதிரி precise amount தான் சொல்லணும் recovery of money casesல, பணம் தொடர்பான கேசஸ்ல. Regarding mean profits, the approximate amount sued for must be stated in the plaint. Approximate amount சொல்லிடுறோம். The future mean profits need not be valued since it is impossible to give an approximate amount statement of the amount. என்னைக்கு கேஸ் ஃபைல் பண்றோமோ அன்னைய தேதி வரைக்கும் நம்ம அமௌண்ட் அப்ராக்சிமேட்டா கால்குலேட் பண்ணி கொடுக்கலாமே தவிர ஃபியூச்சரா எவ்வளவு வந்துட்டு அமௌண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் தேவை கிடையாது. எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் அவங்க ஃபியூச்சர்ல அப்படின்றது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் we will not be knowing the exact circumstances. என்ன அமௌண்ட்டுக்கு நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்குவோம் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. எஸ்கலேஷன் ஆஃப் காஸ்ட் இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு வேற ஏதாவது ஒரு விஷயத்துல டேமேஜ் ஆயிடலாம் வண்டி, இல்லை என்ன வேணா ரீசன்ஸ் இருக்கோ ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ராக்சிமேட் அமௌண்ட் கூட நம்ம சொல்லவே முடியாது. ஸோ இட் இஸ் பீங் லெஃப்ட் டு தி கோர்ட். ஸோ ஜட்மெண்ட் வரும்போது ஜட்ஜு வந்துட்டு என்னைய தேதி கேஸ் ஃபைல் பண்ணாங்க, எவ்வளவு அமௌண்ட் கிளைம் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றது எல்லா கால்குலேஷன்ஸையும் போட்டு ஜட்மெண்ட் நமக்கு. ஸோ இதுல வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இன் கோபாலகிருஷ்ண பிள்ளை வர்சஸ் மீனாட்சி அயல் 1967 case, it has been held by the Supreme Court that in appropriate case the court can grant past mean profit even if not specifically asked for. அதாவது சில கேசஸ்ல மீன் ப்ராஃபிட்ஸை கேட்கல அப்படின்னா கூட கிடைக்க வேண்டிய அமௌண்ட்டை கிடைக்கிற மாதிரி கோர்ட் ஆர்டர் பண்ணலாம். ஓகே, ஈவன் இஃப் there is no claim towards the past mean profits, the court can always grant in the order, grant the same in the order. Next பாத்தீங்கன்னா டெல்லி ஃபினான்ஷியல் கார்பரேஷன் vs BB Behel. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா in a case of recovery of debt where the debtor is suffering hardship due to terrorist activity, direction to the creditor to grant interest holiday to debtor cannot be issued by the court. இந்த கேஸ் பாத்தீங்கன்னா பஞ்சாப் கோர்ட், பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட், இதுல ஃபினான்ஷியல் பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க கிரெடிட்டர். அவங்க கிட்ட இருந்து டெட்டர் வந்து ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் ஹோட்டல். ஓகே, ஸோ அமௌண்ட் வந்து அவரால் பே பண்ண முடியல. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஹாலிடே, அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க, கோர்ட்ல ப்ளீட் பண்றாங்க. பட் அங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு போறாங்க, சூட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஆக்ஷனுக்கு கொண்டு போயிடுறாங்க. பட் தி ஆக்ஷன் வாஸ் ஸ்டாப் பண்ணிட்டு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் ஹாலிடே கொடுங்க, எங்களுக்கு அந்த பர்டிகுலர் டைம்ல டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி வாஸ் மோர் இன் தட் பர்டிகுலர் ஏரியா. மற்ற எல்லா இடத்துக்கும் அந்த ஃபினான்ஷியல், அதாவது அந்த அப்ளிகன்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்போனன்ட் பார்ட்டி வந்து they have waived interest to other parties, so the same can be given to us also அப்படின்ற மாதிரி ஒரு ப்ளீ கொடுக்குறாங்க. மற்றவங்களுக்குலாம் வந்துட்டு வெயிவ் பண்ணிட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க, எங்களுக்கும் அது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, even if it is accepted that the appellant had in some cases granted substantial relief to the debtors affected by terrorist activities, it is far beyond the powers of the court to compel a creditor to forego part of its claim of interest on the ground of hardship to a debtor. கோர்ட்ல ரொம்ப தெளிவா சொல்லிடுறாங்க, it is not the business of the court to compel the creditor to reduce the amount or to waive the interest, because அவங்க என்ன ரீசன் இதுக்கு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு financial transaction business. Okay, only based upon these amount, the returning amount, their business can be extended or it will be continuing proceed. சப்போஸ் இந்த மாதிரிலாம் கோர்ட் ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா their business will be affected, is it not? 50,000 rupees அவங்களுக்கு வர வேண்டியது, அவங்களோட அமௌண்ட், அந்த 50,000 rupees கோர்ட் வந்து ஓகே நீங்க இதை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கிராண்ட் பண்றாங்க அப்படின்னா, பெர்மிஷன் கிராண்ட் பண்றாங்க அப்படின்னா, what will happen? It will be loss of 50,000 rupees to the creditors. ஓகேவா? ஸோ அவங்களோட பிசினஸ் அதை அஃபெக்ட் ஆகும். ஸோ இட் இஸ் நாட் தி பிசினஸ் ஆஃப் தி கோர்ட் டு கம்பல் தி கிரெடிட்டர் டு ரெடியூஸ் இட். ஓகே, அவங்க மற்றவங்களுக்கே கொடுத்துருந்தாங்கன்னா கூட இட் இஸ் அப் டு தெம், அதனால கோர்ட் கம்பல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. In financial transactions, such adjustments should be left to the parties to settle the matter in the best interest or exigencies of the business. ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்ட்டிஸ் தான் வந்துட்டு செட்டில் பண்ணிக்கலாம். அதாவது
the parties has to come forward and they have to make settlements. It is no way the business of the court to compel the creditor either parties to reduce the amount. Okay, so அதனால தான் பாத்தீங்கன்னா இப்போ லோக் அதாலத்லாம் இந்த பேங்கோட கேசஸ் வருது இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் மாஸ் லோக் அதாலத் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பேங்கோட பர்சனல்ஸ் எம்ப்ளாயிஸ் வந்திருப்பாங்க, ஆஃபீஸர்ஸ் வந்திருப்பாங்க, லோன் வாங்கியிருப்பாங்க இல்லையா பாரோவர்ஸ், அவங்க வந்திருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னால அவ்வளவு கடன் கட்ட முடியல, ஸோ ரெடியூஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களும் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு பெனால்ட்டி எல்லாம் நிறைய இருக்கும் அதுல. ஓகேவா, லோன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், லோன் அந்த ஒரு 1 month கட்டல அப்படின்னு பாத்தீங்கன்னா பெனால்ட்டி வில் பி ஆடட் டு தி லோன் அமௌண்ட். ஸோ 5 lakh இருக்கிற அமௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஒரு அமௌண்ட் இருக்குன்னா பெனால்ட்டி ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே அக்ரூ ஆகி ஹெவி அமௌண்டா வந்து நின்று இருக்கும் கேஸ் வரும்போது, லோக் அதாலத்ல வரும்போது. ஸோ the employees, the officers of the bank will be given power to reduce the amount to certain limit. ஒரு அமௌண்ட் வரைக்கும் குறைச்சிக்கலாம் இல்லைன்னா வெயிட் பண்ணலாம் அப்படின்ற பவர்ஸ் வந்து they would have been entrusted by their management. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் டாக் போய் செட்டில்மெண்ட்ல அமௌண்ட்டை குறைச்சிப்பாங்க. ஸோ இஃப் தி இன்ட்ரெஸ்ட் இஸ் அரௌண்ட் 12,000 rupees na they can come and wait for around 6,000 and they can go for 6,000 rupees நீங்க கொடுத்தா போதும் இன்ட்ரெஸ்டா, இல்லைன்னா என்டையர் இன்ட்ரெஸ்ட் நாங்க வெயிட் பண்ணிடுறோம், இவ்வளவு வருஷமா நீங்க கட்டியிருக்கீங்க, ஸோ we will waive it அப்படின்றது. இங்கேயும் பார்த்தோம்னா the court will never look into all these things. Okay, the court will just give judgment based on the proposal and based on the settlement they have arrived. இங்க வந்து கோர்ட் கண்டிப்பா கம்பல் பண்ணவே பண்ண மாட்டாங்க, இல்லனா வந்து not even they will tell the parties to reduce the amount. So it is up to the parties to go with the settlement talks. Next பார்த்தோம்னா rule 3. Okay, it deals with the case where the subject is immovable property, அதாவது அசையா சொத்துக்கள் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை பொறுத்து வந்துட்டு இந்த ரூல் 3 விதி 3 வந்து பேசும். Where the subject matter of the suit is immovable property, the plain shall contain a description of the property sufficient to identify it, and in case such property can be identified by boundaries or numbers. So in the rule padi, if the immovable matter of the suit scheduled property is immovable one. Okay, இப்போ மூவபிள் னா நீங்க வண்டி அப்படின்றதெல்லாம் சொல்லிடுங்க. இம்மூவபிள்னா வீடா இருக்கலாம், லேண்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பில்டிங்கா இருக்கலாம், எதுவும் வேணா இருக்கலாம் இல்லைங்களா. ஸோ இங்க அந்த அந்த பர்டிகுலர் சூட் ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டியை டிஸ்கிரைப் பண்ணணும். எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, generally we will be going with survey numbers. Okay, survey numbers will be there, and there are chances where the survey numbers will be subdivided. Okay, for example, if there is one survey number, namely 181, means if the father is having that 181 survey number property and he is giving it to his 3 sons, so it will be divided in as subdivided as 181 bar 1, 181 bar 2 and 181 bar 3. Okay, ஸோ இப்போ வந்து ஒரு அப்பா கிட்ட ஒரு சொத்து இருக்கு 181 அப்படின்னு சொல்லிட்டு சர்வே நம்பர்லன்னா அந்த 3 பசங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அது சப்டிவைட் ஆகும் அவங்க பேருக்கு வரும்போது 181 bar 1, 181 bar 2, 181 bar 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர் ஆல் தீஸ் ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு சர்வே நம்பர் 181 அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா that survey number will not aptly describe the property. ஓகேவா, ஏன்னா அது வந்து ஃபுல்லா 3 ப்ராப்பர்ட்டியா மாறிடுச்சு. So in order to describe the property, the measurements, the extent and the boundaries should be mentioned. இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரும்போது முதல்ல என்ன சர்வே நம்பர் அப்படின்றது இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு மெஷர்மெண்ட் இருக்கும், அதாவது மெஷர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்ஸ்ல தான் சொல்லுவாங்க மோஸ்டா. ஸோ 2400 ஸ்கொயர் ஃபீட் இல்லை 1200 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல லெங்த் அண்ட் பிரெத் கூட சொல்லுவாங்க, 30 into 40 அந்த மாதிரி லெங்த் அண்ட் பிரெத் சொல்லியிருப்பாங்க. மெயினா பாத்தீங்கன்னா பவுண்டரி சொல்லியிருப்பாங்க, ஈஸ்ட் பை, வெஸ்ட் பை, சவுத் பை, நார்த் பை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வாட் இஸ் situated in the east of the property, what is situated in the west of the property, and what is in the north and what is in the south. So இத மென்ஷன் பண்ணும்போது நமக்கு கரெக்டா இதுதான் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால தான் எந்த ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்தாலும் எந்த ஒரு immovable ப்ராப்பர்ட்டிக்குமே வந்துட்டு it will be properly described with the help of boundaries. So from a plain reading of Order 7 Rule 3 of the Code of Civil Procedure, it is evident that the underlined object is to ensure that a decree involving immovable property
can be executed with proper identification of the sued property, and therefore the said provision is directory in nature. If there arises any confusion in identifying the property, the court would be entitled to call for additional particulars, and such lacunae, if any, would be curable in nature. ஸோ இந்த ரூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டைரக்டரி இன் நேச்சர், அதாவது இட் கிவ்ஸ் டைரக்ஷன் அப்படின்றதை சொல்றாங்க. இப்போ ஒரு கோர்ட்ல ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க பேஸ்ட் ஆன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஒரு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அது என்ன இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இல்லைங்களா. சப்போஸ் இஃப் தி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ப்ராப்பர் அப்படின்றதோடு அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இஃப் தி கோர்ட் கெட்ஸ் டு ஹியர் தட் there is some lacunae in the part of description of the property, again அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் பர்டிகுலர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த ஆர்டரை திருப்பியும் மாடிஃபை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 181 வச்சுக்கலாம். ஓகே, so simply it is being given as 181 in the order. So how will the land surveyors and court officers will be execute the order given? Suppose அதை வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுப்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு அளக்கணும் அப்படின்னா எப்படி அளப்பாங்க? Nothing can be done, is it not? So there is a lacunae. So 181 அப்படின்னா அதுல எவ்வளோ, எந்த அமௌண்ட், என்ன எக்ஸ்டென்ட் அப்படின்றத, so particulars again it will be got from the parties and it will be added in the order. Okay, only after that it will be, the order can be executed. So this rectification is not that bad, it can be cured. Next important case பார்த்தோம்னா துவாரகா பிரசாத் அகர்வாலா vs நீல்கமல் பிஸ்பரூரா 2015 case இது கவுஹாத்தில. When it is not the case of the defendant that the plaintiff has deliberately suppressed the factual particulars and sufficient material is available on record to identify the suit land, then though the plaintiff while claiming easementary right of way had not defined the suit land properly, the plaintiff is not liable to be returned. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்மெண்ட்ரி ரைட் பற்றி கேட்குறாங்க. ஈஸ்மெண்ட் ரைட் எனக்கு இருக்கு அப்படின்றத பற்றி பிளைண்டிஃப் கேட்குறாங்க. பிளைண்டிஃப் ப்ராப்பரா சூட் பற்றி வேணும்னே மென்ஷன் பண்ணல, சூட் ஷெட்யூல பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸை மென்ஷன் பண்ணல. பட் அவர் ஃபைல் பண்ண டாக்குமெண்ட்ஸ், மற்ற டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து இதுதான் ப்ராப்பர்ட்டி அப்படின்றத ஸ்பெசிஃபிக்கா தெரியுது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி இஸ் நோன் டு தி கோர்ட் வித்வுட் எனி இஷ்யூஸ். ஸோ தெரிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது பிளைண்டிஃப் வேணும்னே மறைச்சிருந்தா கூட அந்த அவரோட டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து அது இதுதான் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது தெரிஞ்சது. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் பிளைண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது சூட் ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டியை ப்ராப்பரா டிஸ்கிரைப் பண்ணல அப்படின்ற ஒரு கன்டென்ஷனுக்காக இந்த கேஸ்ல ஸோ பிளைண்ட்டை ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வித் தி டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்டு வித் தி பிளைண்ட் இட் இஸ் கிளியர் தட் clearly the suit schedule property is being identified. Next பாத்தீங்கன்னா ஜரீஃப் அஹமத் other elas and their legal help, elasna legal representative versus Muhammad Farooq 2015 case. Okay, இந்த legal representatives, legal hires-லாம் வந்துட்டு ஷார்ட் ஃபார்ம்ல நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. பார்ப்போம். LR அப்படின்னா legal representative. The object of the provision is that the description of the property must be sufficient to identify it. இந்த செக்ஷனை, இந்த ரூல் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியோட அடையாளத்தை ப்ராப்பரா கொடுக்கணும், அதை வந்துட்டு கரெக்டா கண்டுபிடிக்கிற அளவுக்கு அப்படின்றது. The property can be identifiable by boundaries or by number in a public record of settlement or survey. So boundaries வச்சோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு அந்த சர்வே நம்பர் வச்சோ வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். Even by plain map showing the location of the disputed immovable property, it can be described. அதாவது ஒரு மேப், இப்போ வந்து நம்ம சர்வே நம்பருக்கு அப்புறம் வந்துட்டு பவுண்டரிஸ் அதெல்லாம் வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டியை டிஸ்கிரைப் பண்ணலாம், இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு. சில நேரங்கள் பிளைண்டோட மேப் வச்சு கூட நம்ம வந்துட்டு, அதாவது லொகேஷனோட மேப்பை வச்சு கூட இதுதான் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு ரியல் எஸ்டேட் அப்படின்றதுலாம் இருக்கு, நிறைய பேர் வந்து பிளாட் போட்டுலாம் விற்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதில் பெரிய எக்ஸ்டென்ட் ஆஃப் லேண்ட் வாங்கிட்டு ஒரு 1 acre 2 acres அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் வாங்கிட்டு பிளாட் தனித்தனியாக பிரிச்சுட்டு அப்ரூவல் பண்ணுவாங்க. ஸோ அதில் இதுதான் என்னோட பிளாட் அப்படின்றத அவங்க காட்டுறதுக்கு பிளானை கூட காட்ட முடியும், அந்த மேப்பை கூட காட்ட முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபா சிங் வர்சஸ் சாந்தி தேவி பிரசாத் 2003 cases, where a suit as an immovable property has been decreed
and the property is not definitely identified, the defect in the court records caused by overlooking of provisions contained in Order 7 Rule 3 and Order 20 Rule 3 of Code of Civil Procedure is capable of being cured. Resort can be had to Section 152 or Section 47 of Code of Civil Procedure depending on the facts and circumstances of each case. ஒரு இமூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது அசையா சொத்து சம்பந்தமான ஒரு கேஸ் வந்துட்டு டிகிரி ஆயிடுச்சு அப்படின்னா, டிகிரி ஆனதுக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல கோர்ட்டோட ரெக்கார்ட்ஸ்ல ஒரு டிஃபெக்ட் இருக்குது இல்லையா, அந்த டிஃபெக்ட்ஸை இந்த ப்ரொவிஷன்ஸ், அதாவது ஆர்டர் 7 Rule 3 யூஸ் பண்ணி நம்ம சரி பண்ண முடியும். என்ன சரி பண்ண முடியும்? பர்டிகுலர்ஸ் அதாவது யார் ஃபைல் பண்ணினாங்களோ அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு அந்த ஆர்டர்ஸை, அந்த டிகிரியை வந்துட்டு மாடிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ்ஜே எரிக்சன் பிரைவேட் லிமிடெட் வர்சஸ் திலீப் குமார் கந்தேல்வால். இது வந்து 2016 கேஸ், கல்கத்தா. In a suit for eviction, it was urged that suit property is not described properly. ஒரு சூட் ஃபார் எவிக்ஷன் அப்படின்னா காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ற கேஸ், லேண்ட் ஆர் டெனன்சி, லைசன்ஸ் ஆர் லைசன்சி, இந்த கேசஸ்ல நடக்குது. ப்ராப்பர்ட்டி வந்து ப்ராப்பரா டிஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீ ஆகுது. It was held that if the suit premises as described or identifiable, then minor discrepancies are not material. There is no ambiguity with regard to suit premises. Minor errors in the description are of no consequence. அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை ஐடென்டிஃபை பண்ண முடியுது, அது தப்பான சில விஷயங்களை ஆட் பண்ணியிருந்தா கூட டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு நம்மளால அந்த ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா அந்த நெக்லெக்டட் போர்ஷன், அந்த மைனர் டிஸ்கிரிபன்சிஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. This ground of error and or discrepancy in description of suit premises raised at the appellate stage is hypertechnical and frivolous. இந்த மாதிரி அப்பீல்ல வந்துட்டு ஓகேவா, தோத்து போயாச்சு. அப்பீல்ல வந்துட்டு if they are claiming that the description of the property is not proper, that is not maintainable. Okay, so அவங்க அது மாதிரி ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா they should have done it when they should have done it or they should have pleaded it in the trial court, இல்லனா court where the case was filed, not in the appellate court. If the same plea was brought in the appellate court, it cannot be maintained. So hence the eviction decree which was given is proper அப்படின்றத சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரூல் 4, when plaintiff sues as a representative. ஓகே, ஒருத்தருக்கு பதிலா இன்னொருத்தர் ரெப்ரசன்டேட்டிவா கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா, where the plaintiff sues in a representative character, the plaintiff shall show not only that he has an actual existing interest in the subject matter, but that he has taken the steps necessary to enable him to institute a suit concerning it. அதாவது சார்பாற்றுனராக வாதி வழக்கிடும் போது, வாதி பிரதிநிதித்துவ தன்மையில் வழக்கிடும் போது விடைய பொருளில் தமக்கு உள்ளபடியே தற்போது உரிமை இருக்கிறது என்பதோடு அது சம்பந்தமாக வழக்கை தொடுப்பதற்கு அவரை இயல்பிக்க அவசியமான நடவடிக்கைகள் எவையேனும் இருப்பின் அவற்றை அவர் எடுத்திருக்கிறார் என்பதையும் வழக்குரையில் குறிப்பிடுதல் வேண்டும். மற்றவங்களுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி பண்றாரு அப்படின்னா அவருக்கு அந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். அண்ட் வாட் ஆர் ஆல் தி ஸ்டெப்ஸ் ஹி ஹஸ் டேக்கன் டு இனிஷியேட் இட் அப்படின்றதையும் அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும். So according to this rule, if the plaintiff files a suit in representative capacity, the plaintiff must show the following: that the plaintiff has an actual existing interest in the subject matter. பிளெயின்டிஃப்க்கு உண்மையாவே அந்த சப்ஜெக்ட் மேட்டர், அந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுக்கு அவர் தொடர்புடையவர் அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணணும். And that he has taken the steps that may be necessary to enable him to file a representative suit. அதாவது அவர் வந்துட்டு தேவையான விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு இந்த ரெப்ரசன்டேட்டிவ் சூட்டை அவர் ஃபைல் பண்றதுக்காக அப்படின்றது வரும். ஸோ இதுக்கான கேஸ் லா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம்சந்த் வர்சஸ் தாக்கூர் ஜான்கி பல்லர்ஜி 1970 case இது. It has been held by the Supreme Court that a person who has made substantial donation to a temple can maintain a suit under this rule on behalf of the deity against a trustee guilty of mismanagement. இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரஸ்டியோட கோவில் இது, அதுல வந்துட்டு மிஸ்மேனேஜ்மெண்ட் நடக்குது, பணம் என்ன சொல்றது கையாடல் அப்படின்லாம் நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. So a person who has made donation to that particular temple can file a case
அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்றத சொல்றாங்க இந்த கேஸ்ல. அவங்க வந்துட்டு ஃபைல் பண்ணனா அவங்க ஃபைல் பண்ண சூட் வந்துட்டு மெயின்டைனபிள் தான், ஏன்னா அவங்க வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ தி பர்சன் இஸ் கன்சர்ன்ட் அபவுட் இட் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல கன்சர்ன்டா இருக்கும், நம்ம அதுல ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம ஏதாவது செஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அது தொடர்பான கேஸ்ல நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர்ல ஈடுபட முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரூல் 5, defendant's interest and liability should be shown. The plaintiff shall show that the defendant is or claims to be interested in the subject matter and that he is liable to be called upon to answer the plaintiff's demand. பிரதிவாதியின் உரிமையும் கடப்பாடும் காட்டப்படுதல் வேண்டும். விடய பொருளில் பிரதிவாதி உரிமை கொண்டிருக்கிறார் அல்லது உரிமை இருப்பதாக கோரிக்கை செய்கிறார் என்றும் வாதியின் கோரிக்கைக்கு மறுமொழி கூறுமாறு கேட்கப்படுவதற்கு கடப்பாடுடையவராக இருக்கிறார் என்றும் வழக்குரையில் குறிப்பிடுதல் வேண்டும். ஸோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிளைன்டிஃபோட இன்ட்ரெஸ்ட பத்தி முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். இது வந்து டிஃபெண்டன்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் liability towards the case should be included here. இதுல டிஃபெண்டன்ட்க்கு இந்த கேஸ்ல என்ன ரிலேட்டட், how he is related to the case, how he is interested in this particular case, and இந்த கேஸ் பாத்தீங்கன்னா liability அவருக்கு என்ன, தன்னோட கொஸ்டின்ஸ் அவர் ஆன்சர் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு லேண்டா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு மணி மேட்டரா இருக்கலாம். ஸோ he is interested towards that, அவரோட இன்ட்ரெஸ்ட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன, and what he is liable towards me, என்ன பொறுத்த வரைக்கும் அவர் என்ன கடமைப்பட்டிருக்கார் அப்படின்றத சொல்ற ரூல் தான் வந்துட்டு இந்த ரூல் 5. இதுல லலித் மகான் பால்ராய் வர்சஸ் ஸ்ரீமதி தயாமோயி ராய் 1927 கேஸ் இது. If the defendant is sued in a representative capacity, it is incumbent on the plaintiff to state the capacity in which the plaintiff seeks to make him liable, as otherwise any decree passed will bind no more than the defendant's individual interest. Thus, where a suit was filed against the daughter individually and not as representing her father's estate, it was held by privy council that decree did not bind the estate. Suppose plaintiff defendant ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஓகே ஃபாதர் டாட்டர் ரெப்ரசன்டிங் ஹர் ஃபாதர், டிசீஸ்டு ஃபாதரா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு வேற ஏதாவது ஒரு கம்பெனியோ இல்லை ஏதோ ஒன்று ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர்ல டிஃபெண்டன்ட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம பார்த்தது ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர்ல பிளைன்டிஃப் கேஸ் ஃபைல் பண்றாங்க. இந்த ரூல் 5 பொறுத்த வரைக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர்ல டிஃபெண்டன்ட்டை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னா the plaintiff has to prove, இல்லைன்னா has to show the court that in what way the plaintiff is having interest in this particular case. Okay, representative character அப்படின்னா, ஸோ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டாட்டர் வாஸ் இண்டிவிஜுவலி இம்ப்ளீடட் as a plaintiff. ஓகே, ஒரு அப்பாவோட ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர் இல்லாம இண்டிவிஜுவலா இம்ப்ளீட் பண்ணிருக்காங்க without having any liability towards the estate. ஸோ அந்த நேரத்துல அந்த அப்படி ஒரு டிகிரி கொடுக்கிறது இட் வில் நாட் பைண்ட் தி டாட்டர் அப்படின்றது தான் இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூல் 6. இதுல கிரவுண்ட்ஸ் ஆஃப் எக்ஸம்ஷன் ஃப்ரம் லிமிடேஷன் லா, கால வரையறை சட்டத்திலிருந்து விலக்கு கோருவதற்கான காரணங்கள். Where the suit is instituted after the expiration of the period prescribed by the law of limitation, the plaintiff shall show the ground upon which exemption from such law is claimed. அதாவது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு வருஷத்துக்குள்ள ஃபைல் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு லிமிடேஷன் ஆக்ட் படி. ஸோ அந்த லிமிடேஷன் தாண்டி, அந்த டைம் பீரியட் தாண்டி ஒரு கேஸை ஃபைல் பண்றோம் அப்படின்னா on what grounds we are filing it, எதனால இந்த டிலே ஆச்சு அப்படின்றத பத்திலாம் மென்ஷன் பண்ணோம். எந்த லாவின் அடிப்படையில அந்த டிலே வேணா நம்ம கொண்டு வரோம், எக்ஸப்ஷனா கொண்டு வரோம் அப்படின்றத பத்திலாம் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கணும். ஸோ கால வரையறை சட்டத்தின் மூலம் விதிக்கப்பட்டுள்ள கால அளவு முடிவடைந்த பின்பு உரிமை வழக்கு தொடுக்கப்படும் போது எந்த காரணத்தின் பேரில் அத்தகைய சட்டத்திலிருந்து விலக்கு கோரப்படுகிறதோ அந்த காரணத்தை வழக்குரையில் குறிப்பிடுதல் வேண்டும். Provided that the court may permit the plaintiff to claim exemption from the law of limitation on any ground not set out in the plain, if such law is claimed, the proviso has been inserted to this rule newly, which empowers the court to permit the plaintiff to rely on a new ground for exemption so long as that
ground is not inconsistent with the ground specified in the plaint. வழக்குரையில் விவரிக்கப்படாத எந்த காரணத்தின் பேரிலும் காலவரையறை சட்டத்திலிருந்து விலக்கு கோருவதற்கு வாதியை நீதிமன்றம் அனுமதிக்கலாம். காரணம் அத்தகைய வழக்குரையில் விவரிக்கப்பட்டுள்ள காரணங்களுக்கு ஒவ்வாததாக இல்லாதிருக்கும் போது அவ்வாறு அனுமதிக்கலாம். அதாவது பிளெயின்ட்ல சொல்லியிருக்க சில விஷயங்கள்ல அகெயின்ஸ்டா இல்லாம இன்கன்சிஸ்டன்டா இல்லாம அவங்க ஏதாவது ஒரு கிரவுண்ட் யூஸ் பண்ணி எக்ஸம்ஷன் கேட்கறாங்க, அதாவது எக்ஸ்பைரேஷனுக்கு ஒரு லிமிடேஷன் பார்த்து வராங்க அப்படின்னா that can be allowed by the court provided if it is not inconsistent with the, அதாவது பிளெயின்ட்ல சொல்லியிருக்க அவர்மெண்ட்ஸுக்கு இல்லாம புதுசா ஒரு அவர்மெண்ட் யூஸ் பண்ணி வரலாம், எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணி வரலாம். But at the same time that particular exemption through which they are coming into the case should not be inconsistent with the already given awareness of the plaintiff. So next வந்து பாத்தீங்கன்னா அதோட கேஸ் பாத்தீங்கன்னா கோஜாபாய் versus கங்காபாய் ராமச்சந்திர பவார் 1980. In a suit for enforcement of right to preemption, the plea of limitation had not been raised in the written statement initially. The same was allowed to be raised by way of amendment in the appeal. It was the duty of the court to see that the suit, if barred by limitation, was dismissed, irrespective of a plea about it was raised or not. The amendment. So இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லிமிடேஷன் பார் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த வந்து ட்ரையல் கோர்ட்ல அவங்க சொல்லல. தி கேஸ் இஸ் பீயிங் brought before appeal court. அங்க வந்துட்டு இட் இஸ் பார்ட் பை லிமிடேஷன் அப்படின்ற ஒரு கிளியர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இட் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி கோர்ட் டு சி சப்போஸ் ஒரு ஆர்டரை லிமிடேஷன் பாரான ஒரு கேஸ்க்கு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா தட் ஷுட் பி டேக்கன் பேக் இல்லையா, அதை வந்துட்டு கன்சிடர் பண்ண dismissed, it should be dismissed whether the plea was raised or not. கோர்ட் வந்துட்டு அதை ஆப்போனன்ட் பார்ட்டி அதை ரைஸ் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படின்றத பத்தி இல்லாம court has to look upon whether the case is barred by limitation or not. Suppose if the case is barred by limitation, அது சம்பந்தமா அந்த கேஸ்ல கொடுக்குற எந்த ஒரு ஆர்டருமே வந்துட்டு it's not valid அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ரூல் 6 வரைக்கும் நம்ம இன்னொரு லெக்சர்ல பார்த்துக்கோம். மற்ற ரூல் மற்ற கேஸ் பத்தி வந்துட்டு இன் டீடைல் நெக்ஸ்ட் லெக்சர்ல பார்க்கலாம். தேங்க்யூ.